ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ போய் ஃபஸ்ட்டு சாப்பிடு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ யாராவது சமாதானப்படுத்துறதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட நம்ம இப்படி சொல்லுவோம்ல, நீ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு, நம்ம அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தும் பெஹலே ஜாக்கர் கானா காவோ. தும் அப்படின்னா நீ, போயிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது போய் சாப்பிடு, ரெண்டு வேர்பு சேர்ந்து வருது இல்லையா. இங்கே நடுவில் முதலில்னு இருக்கிறத ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீ முதல்ல போய் சாப்பிடுன்னு சொல்லுவோம், நீ போய் முதல்ல சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு அர்த்தத்துலேயும் சொல்லுவோம். அந்த முதல்ல அப்படின்றது நீ முதல்ல போய் சாப்பிடுன்னு சொல்லுவோம், நீ போய் முதல்ல சாப்பிடு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஸோ பெஹலே அப்படின்றது தான் அந்த ஃபஸ்ட்டு போய் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. தும் பெஹலே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. ரெண்டு வேர்பு சேர்ந்து வருது இல்லையா. போகிறது ஒரு வேர்பு, சாப்பிட்றது ஒரு வேர்பு. போயிட்டு சாப்பிடு அப்படின்றது தான் அர்த்தம். இதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஜாக்கர் காவோ அப்படின்றத சொல்லணும். போயிட்டு சாப்பிடு, ஜாக்கர் காவோ. ஜாவோ அப்படின்னா போ அப்படின்றத அர்த்தம். இந்த மாதிரி ரெண்டு வேர்பு வரும் பொழுது ஃபஸ்ட்டு வேர்பு கூட ரூட் வேர்பு கூட, இங்கே ஜாவோவில் ரூட் வேர்பு ஜா. ஸோ ஜாக்கர் ஃபஸ்ட்டு வேர்பு கூட கர் இல்லைனா கே, ஜாக்கர் சொல்லலாம், இல்லைனா ஜாக்கே அப்படின்றதையும் சொல்லலாம். ரெண்டுமே சரிதான். ஜாக்கர் காவோ, ஜாக்கர் கானா காவோ அப்படின்றதும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பாடு சாப்பிடு அப்படின்ற மாதிரி. சாப்பாடு அப்படின்னா கானா. தும் பெஹலே ஜாக்கர் கானா காவோ. இல்லை உங்களுக்கு இப்படியே லிட்ரலாக இதில் தமிழில் இருக்கிற மாதிரியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தும் ஜாக்கர் பெஹலே கானா காவோ அப்படின்றதும் சொல்லலாம். தும் அப்படின்னா நீ, போய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாக்கர், பெஹலே கானா காவோ, போய் முதல்ல சாப்பாடு சாப்பிடு, நாம் அப்புறம் பேசிக்கலாம். நாம் அப்படின்னா ஹம், அப்புறம் அப்படின்னா பாத்மே, பாத் கரேங்கே அப்படின்னா பேசிக்கலாம், ப்ளூரல் ஃபார்ம். பாத் கரோ அப்படின்னா பேசு, இல்லை போலோ அப்படின்னும் சொல்லலாம். இதுவே ப்ளூரல் ஃபார்ம், நாம் ரெண்டு பேர். ஸோ அதனால் ஏங்கே சவுண்டில் வரும். இது ஃப்யூச்சர் டென்ஸ், வி வில் டாக் லேட்டர். ஃப்யூச்சர் டென்ஸ்ன்றதுனால ஏங்கே. ஸோ ஊங்கா ஊங்கி அப்படின்றது நீங்கள் தன்னை பற்றி பேசும்பொழுது சொல்லுவீங்க. இது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுனால பாத் கருங்கா கருங்கி அந்த மாதிரி வராது, பாத் கரேங்கே அப்படின்றது வரும். நம்மளோட ஃப்யூச்சர் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நல்லா கிளியராக புரியும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தும் பெஹலே ஜாக்கர் கானோ காவோ, ஹம் பாத் மே பாத் கரேங்கே. என் அம்மா எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி மானே முஜே கானா பனானா சிக்காயா. ஸோ என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது சமைக்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறோம். ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஏ பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸு. ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம அந்த வேர்பை ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேர்பு அப்படின்றத செக் பண்ணணும். டிரான்சிட்டிவ் வேர்பா, நான் டிரான்சிட்டிவ் வேர்பான்றது. ஸோ அப்படி எப்படி செக் பண்ணுறது? நம்ம ரெண்டு ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. எதை, யாரை. எதை சொல்லி கொடுத்தாங்க, யாரை சொல்லி கொடுத்தாங்க. எதை சொல்லி கொடுத்தாங்க, அம்மா எதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்பொழுது நம்ம சமைக்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம ஒரு பதிலாக அங்கே கொடுக்க முடியும். ஸோ அப்படி ஏதாவது கரெக்டான ஒரு கொஷின் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது, நமக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் கூட நம்ம நே சேர்க்கணும். மேரி மா, அம்மா தான் அங்கே சப்ஜெக்ட், என்னுடைய அம்மா தான் சப்ஜெக்ட். ஸோ அம்மா கூட, அம்மாவுக்கு ஹிந்தியில் மா இல்லை மாதாஜி அப்படின்றத சொல்லுவாங்க, அது கூட நே சேர்க்கணும். ஸோ மேரி மா நே. முஜே அப்படின்னா எனக்கு, சமையல் சமைக்கிறத கானா பனாவோ அப்படின்றத சொல்லுவாங்க. பனாவோ அப்படின்னா சமையல் சமைக்கிறத குறிக்குது. ஸோ மற்ற ஆக்ஷனுக்கெலாம் அதாவது செய்யறதுக்கெலாம் கரோ அப்படின்றத சொல்லுவோம். ஒரு சில ஆக்ஷன்ஸ்க்கு மட்டும், அதாவது இந்த மாதிரி இப்போ சாஃப்ட் கரோ, யூஸ் கரோ, உபயோக் கரோ அப்படின்னா யூஸ் பண்ணு அப்படின்றது அர்த்தம். சாஃப்ட் கரோ அப்படின்னா சுத்தம் பண்ணு அந்த மாதிரி அர்த்தம். ஸோ சமையலுக்கு மட்டும் பனாவோ அப்படின்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம், ரூட் வேர்பு. ஸோ கானா பனாவோ அப்படின்றத சொல்லுவோம். சமையல் பண்ணு அப்படின்னா சமைக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ கானா பனானா சிக்காயா. ஸோ சிக்காவோ அப்படின்னா கற்றுக் கொடுக்கறது, சீக்கோ அப்படின்னா கற்றுக்கிறது. இங்கே கற்றுக் கொடுத்தாங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ சிக்காயா பாஸ்ட் டென்ஸ், அதனால் சிக்காயா யா சவுண்டு வருது. மேரி மானே முஜே கானா பனானா சிக்காயா. சமைப்பதற்கு, ஸோ கானா பனானா சிக்காயா கற்றுக் கொடுத்தாங்க. நான் இதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு
மே இஸ்கே லியே ஜிம்மதார் நஹி ஹூன். மே அப்படின்னா வந்து நான், இதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கே லியே அப்படின்னு சொல்லணும். பொறுப்புக்கு வந்து ஹிந்தி வார்த்தை வந்து ஜிம்மேதார் அப்படின்றத சொல்லணும். ஜிம்மேதார் நஹி ஹூன் இல்லைன்னு சொல்கிறோம், அதனால் ஜிம்மேதார் நஹி ஹூன்னு சொல்கிறோம். மே இஸ்கே லியே ஜிம்மேதார் நஹி ஹூன். இது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ மேரி ஜிம்மேதாரி ஹே, என்னுடைய பொறுப்பு. மேரி ஜிம்மதாரி அப்படின்றத சொல்லணும். இங்கே மேரி அப்படின்னு வர்றதுனால ஜிம்மதாரி அப்படின்றது வருது. ஸோ அந்த மேரி சவுண்டுலே வர்றதுனால தான் அங்கே வந்து ஜிம்மதாரி அப்படின்றதா மாறுது. மற்றபடி ஜிம்மதார் அப்படின்றதே வந்து பொறுப்பை தான் வந்து குறிக்குது. ஏ மேரி ஜிம்மதாரி ஹே, இது என்னுடைய பொறுப்பு. நான் அவரை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்களை பார்த்தா எங்கேயோ பார்த்த முக மாதிரி தெரியுது, ஆனால் எங்கன்னு ஞாபகம் வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் அவரை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பார்த்து இருக்கிறேன், இது வந்து பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நம்ம அதே போல் அந்த 2 ரூல்ஸு, எதை பார்த்திருக்கிறாய், யாரை பார்த்திருக்கிறாய். ஸோ 2த்துக்குமே நம்ம பதில் சொல்ல முடியும். அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். நான்னு சொல்கிறதுக்கு மேன்னு சொல்லுவோம் வழக்கமாக. இங்கே அந்த ரூல்ஸில் வந்து அப்ளை ஆகிறதுனால மேன்னே அப்படின்றத சொல்லணும். அவரை அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே, எங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹீன் அப்படின்றத சொல்லணும். ஸோ கஹான் அப்படின்னா எங்கே அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். எங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கஹீன் அப்படின்னு சொல்லணும். தேகாஹூன் அப்படின்னா பார்த்து இருக்கிறேன். ஸோ பார்த்துட்டீங்க ஆல்ரெடி, பார்த்து அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இருக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்து அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இருக்கிறேன் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ பார்த்து அப்படின்றதுக்கு வந்து தேகா அப்படின்ற சொல்லுவோம், இருக்கிறேன் அப்படின்னா ஹூன். மெய்னே உசே கஹீன் தேகாஹூன். ஆனால் எங்கே என்று ஞாபகம் வரவில்லை. ஆனால் அப்படின்னா லேக்கின். எங்கன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கஹானியே, எங்கே அப்படின்னா வந்து கஹான் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எங்கன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹானியே. யாத் நஹி ஆ ரஹா ஹே, யாத் அப்படின்னா வந்து ஞாபகம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கி அப்படின்றதும் சொல்லலாம். லேக்கின் கஹான் கி யாத் நஹி ஆ ரஹி ஹே அப்படின்றத சொல்லலாம். ஞாபகம் வரவில்லை, நஹி ஆ ரஹி ஹே, வரவில்லை அப்படின்னா நஹி ஆ ரஹி ஹே. யாத் அப்படின்னா ஞாபகம், வரவில்லை அப்படின்றது குறிக்கிறது தான் வந்து நஹி ஆ ரஹி ஹே. நீ முதல்ல பதில் சொல்லு, என்ன கேள்வி கேட்காத. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு, என்ன திரும்ப கேள்வி கேட்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பெஹலே தும் ஜவாப் தோ, நீ முதல்ல பதில் சொல்லு. ஸோ நீ அப்படின்னா தும், முதல்ல அப்படின்னா பெஹலே, ஜவாப் தோ அப்படின்னா பதில் சொல்லு அப்படின்றது அர்த்தம். ஜவாப் போலோ அப்படின்றது சொல்லலாம், பட் அது அப்படியே லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பதில் கொடு அப்படின்ற மாதிரி அர்த்தம் தான் ஜவாப் தோ. முஜே சவால் மத் கரோ, என்ன கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே சவால் மத் கரோ. சவால் மத் கரோ அப்படின்னா வந்து கேள்வி கேட்காத அப்படின்றது அர்த்தம். சவால் அப்படின்றது வந்து கேள்வியை குறிக்குது, ஜவாப் அப்படின்றது பதிலை குறிக்குது. அவன் உன்னை பற்றி தவறாக நினச்சிட்ருக்கான், அதை தப்பாக நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ தும்ஹாரே பாரேமே கலத் சோச் ரஹா ஹே. ஓ அப்படின்னா அவன், தும்ஹாரே பாரேமே அப்படின்னா உன்னை பற்றி அப்படின்றது அர்த்தம். தும் அப்படின்னா நீன்றதை குறிக்குது, தும்ஹாரே பாரேமே ஆப்கே பாரேமே அப்படின்னா வந்து உங்களை பற்றி அப்படின்றதா அர்த்தம். உஸ்கே பாரேமே அப்படின்றதா அவரை பற்றி அவளை பற்றி அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தும்ஹாரே பாரேமே அப்படின்னா பற்றி, கலத் அப்படின்னா தவறு, சோச் ரஹாஹே அப்படின்னா நினைத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றது அர்த்தம். நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன், நீ கவலைப்படாத. ஏதாவது ஒரு பதில் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அப்படின்னா நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பகுத் ஜல்தி பத்தா கருங்கா, கண்டுபிடித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பத்தா கருங்கா அப்படின்றத சொல்கிறோம். ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், சிந்தாமத் கரோ அப்படின்னா நீ கவலைப்படாத, தும் சிந்தாமத் கரோ அப்படின்றத சொல்லலாம். ரோட்டில் பார்த்து கிராஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தியான்சே சடக் பார் கரோ. ஸோ தியான்சே அப்படின்னா கவனமாக, அதாவது பார்த்து கவனமாக அப்படின்ற மாதிரி அர்த்தம். சடக் அப்படின்றது ரோட்டை குறிக்குது, சடக் பார் கரோ அப்படின்னா பார்த்து கிராஸ் பண்ணுறத சொல்கிறது. நான் டேபிள் மேலே தான் வச்சேன், ஆனால் இப்போ அங்கே இல்லை. ஸோ ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம தேடிட்டு இருக்கும் பொழுது வந்து எங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் டேபிள் மேலே தான் வச்சேன் ஆனால் இப்போ பார்த்தா அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே டேபிள் பர் ஹி ரக்கா. நான் டேபிள் மேல் தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே டேபிள் பர் ஹி ரக்கா. ஸோ வைத்தேன் இது பாஸ்ட் டென்ஸ். நம்ம அந்த மாதிரி ரூல்ஸை செக் பண்ணணும். எதை வைத்தாய், யாரை வைத்தாய். ஸோ எதை வைத்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம வந்து சொல்லலாம். கீ வச்சேன்,
காசு வச்சேன் அந்த மாதிரி. ஸோ நமக்கு பதில் சொல்கிறதுக்கு கரெக்டான ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ண முடியுது. எதை வைத்தாய், யாரை வைத்தாய்ன்னு கேட்கும்பொழுது. ஏதாவது ஒன்றுத்துக்கு நமக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சாலே ஓகே. அப்படின்ற பட்சத்தில் நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்ப்போம். நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே சொல்லணும். டேபிள் மேலே அப்படின்னா டேபிள் பர். டேபிள் மேலே தான், அந்த தான்னு சொல்கிறதுக்கு தான் ஹி. டேபிள் பர் ஹி அப்படின்றத சொல்லணும். வைத்தேன், வை அப்படின்னா ரக்கோ. வைத்தேன்னு சொல்கிறதுக்கு ரக்கா, பாஸ்ட் டென்ஸ். ஆனா அப்படின்னு சொல்கிறதுக்கு லேக்கின், இப்போ அப்படின்னா அப், அங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு வஹான், இல்லை அப்படின்னா நஹி ஹே. மெயின்னே டேபிள் பர் ஹி ரக்கா, லேக்கின் அபி வஹான் நஹி ஹே. அவன் முன்னாடி அவங்கள பற்றி பேசாத, அவனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கே சாம்னே உன்கே பாரே மே பாத் மத் கரோ, உஸ்கோ ஷக் ஹோ ஜாயேகா. உஸ்கே சாம்னே அப்படின்னா அவன் முன்னாடி, சாம்னே அப்படின்னா முன்னாடி அப்படின்றது அர்த்தம். உஸ்கே சாம்னே அப்படின்னா அவன் முன்னாடி. அவர்களை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்கே பாரேமே. ஸோ ப்ளூரலில் சொல்கிறோம், உன்கே பாரேமே, அதனால் அப்படி வருது. இங்கே உஸ்கே பாரேமே கூட சொல்லலாம், அவங்கள பற்றின்னு. அதாவது ஒரு நபரை ரெஸ்பெக்டோட சொல்கிறதுக்கு உஸ்கே பாரேமே கூட சொல்லலாம். பட் உன்கே பாரேமே தான் ப்ராப்பரானது. பாத் மத் கரோ அப்படின்னா பேசாத, பாத் கரோ அப்படின்னா பேசு, இல்லை மத் போலோ அப்படின்றதும் சொல்லலாம். உஸ்கோ ஷக் ஹோ ஜாயேகா. ஸோ ஷக் அப்படின்றது வந்து சந்தேகத்தை குறிக்கும். அவனுக்கு அப்படின்னா உஸ்கோ, ஷக் அப்படின்னா சந்தேகம், வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோ ஜாயேகா. இதுவே அவளுக்கு சந்தேகம் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதே உஸ்கோ தான் வரும். ஷக் ஹோ ஜாயேகி அப்படின்றது வரும். ஜாயேகின்னு வந்ததுன்னா அவள், உஸ்கோ அப்படின்றது அவளை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். என்னால் அவனை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே உசே மாஃப் நஹி கர் சக்தா, மன்னிக்க முடியாது. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து சொல்கிறீங்க அப்படின்னா மே உசே மாஃப் நஹி கர் சக்தி அப்படின்றத சொல்லணும். ஸோ அவனே அப்படின்னா உசே, மன்னிக்கிறதுக்கு வந்து மாஃப் கரோ அப்படின்னு சொல்லுவோம். மன்னிக்க முடியாது, ஸோ முடியாதுனாலே அங்கே வந்து சக்தா, சக்தி வரும். ஸோ மாஃப் கரோ அப்படின்னா மன்னிக்கிறது. மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நஹி யூஸ் பண்ணுவோம். மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாஃப் நஹி கர் சக்தா, இல்லைனா மாஃப் நஹி கர் சக்தி அப்படின்றத சொல்லணும். நான் உன்னை தான் கூப்பிட்டேன், அவனை கூப்பிடல அப்படின்னு சொல்கிறதுக்கு மேன்னே தும்ஹேன் ஹி புலாயா உசே நஹி புலாயா. ஸோ உன்னை தான் கூப்பிட்டேன், பாஸ்ட் டென்ஸு. ஸோ கூப்பிட்டேன்னு சொல்கிறோம், பாஸ்ட் டென்ஸு. நம்ம ரூல்ஸ் செக் பண்ணணும். ஸோ எதை கூப்பிட்டாய், யாரை கூப்பிட்டாய், யாரை கூப்பிட்டாயின்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். மெயின்னே. ஸோ நான் சொல்கிறதுக்கு மெயின்னே. உன்னை அப்படின்னா தும்ஹேன், உன்னை தான், தும்ஹேன் ஹி, தான்னு சொல்கிறதுக்கு அந்த ஹீ சேர்க்குறோம். இதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மெயின்னே தும்ஹேன் ஹி புலாயா, கூப்பிட்டேன். புலாவோ அப்படின்னா கூப்பிடு அப்படின்றது அர்த்தம். புலாயா பாஸ்ட் டென்ஸில் கூப்பிட்டேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு புலாயா அப்படின்றத சொல்லணும். உசே நஹி புலாயா, அவனை கூப்பிடலை அப்படின்னா உசே நஹி புலாயா. மேன்னே தும்ஹேன் ஹி புலாயா உசே நஹி புலாயா. அவள் பொய் சொல்கிறா, அவளை நம்பாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஜூட் போல் ரஹிஹே உஸ் பர் விஸ்வாஸ் மத் கரோ. பொய் அப்படின்னா ஜூட், ஜூட் போல் ரஹிஹேனா பொய் சொல்கிறாள், சொல்லி கொண்டு இருக்கிறாள் அப்படின்றது அர்த்தம். இதுவே அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ ஜூட் போல் ரஹாஹே அப்படின்றது வரும். உஸ் பர் விஸ்வாஸ் மத் கரோ, விஸ்வாஸ் மத் கரோ அப்படின்னா நம்பாத அப்படின்றது அர்த்தம். அவள் மீது நம்பிக்கை வைக்காதே. உஸ்பர் அப்படின்னா அவள் மீது அப்படின்றத குறிக்கும். பட் இங்கே வந்து அப்படியே லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ விஸ்வாஸ் மத் கரோ அப்படின்றத மட்டும் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். நான் நேற்றுக்கு ஊரில் இல்லை, சென்னை போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே கல் ஷக்கர் மே நஹீதா. நான் அப்படின்னா மே அப்படின்னு சொல்லணும். கல் அப்படின்னா நேற்று. ஊர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஷக்கர் அப்படின்றத ஹிந்தியில் சொல்லுவோம். ஷக்கர் மே, ஊரில், அந்த ல சவுண்டுக்கு மே. நஹீதானா இல்லை அப்படின்றது அர்த்தம். சென்னை போயிருந்தேன், மே சென்னை கயாத்தா, சென்னை போயிருந்தேன். ஸோ போய் அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம், இருந்தேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் வரும். ஸோ இருக்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஹூன்னு சொல்லணுன்ட்டுன்னு. இருந்தேன்னு சொல்கிறதுக்கு தான்னு சொல்லுவோம். போய் அப்படின்னா கயா. ஸோ மே கல் ஷக்கர் மே நஹீதா மே சென்னை கயாத்தா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.